என்னடா பிளேட்டில் பிளெயினாக ரச சாதம் இருக்கான்னு கேட்காதீங்க, அதுக்கான ரீசன் இதுதான். அண்ணா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? பாரம் அமைச்சரே. ஆனால் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரி வடகத்தை காய வைப்போம் அப்படின்னு மாடிக்கு போனால் அடிக்கிற வெயில்ல ஐயோ அப்படின்னு அப்படியே நம்ம இறங்கி வந்தாச்சு. என்ன வெயில், என்ன வெயில்! 110 டிகிரி அம்யா, 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாலும் வாழ முடியும். நம்ம வாழ்க்கையிலேயே கொடுமையான ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியுமா? ரசித்து ருசித்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ இந்த கிராம்பு எங்கேருந்து வந்து வாயில் மாட்டுனே தெரியாது. அதுபோல் ரொம்ப பிடிச்சி பாயசம் குடிச்சிட்ருப்போம். இந்த ஏலக்காய் எங்கேருந்து வரும்னே தெரியாது. அதே போல் சண்டேஸில் இன்றைக்கி நல்ல நான்வெஜ் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு கேலண்டர் பார்க்கும்போது தான் ஏதாவது ஒரு விரத நாளாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், சம்மரில் கோல்டு பிடிக்கும். அதாவது வெயில் காலத்தில் எவனுக்கெல்லாம் சளி பிடிக்குதோ அவெல்லாம் போன ஜென்மத்தில் மிகப்பெரிய பாவத்தை பண்ணவங்க அப்படின்னு சொல்லுது. எது சொல்லுது? அது சொல்லுது. டாக்டர்கிட்ட போனால் சுடு தண்ணி குடின்னுவாங்க. ஆனால் நமக்கு சம்மரில் சுடு தண்ணியை பார்த்தாலே ஓடலாம் அப்படின்னு தான் தோணும். எனக்கு பயங்கரமாக கோல்டு பிடிச்சிருச்சு. சரி அதுக்கான ரீசன் தான் சரி சூடாக மிளகு ரசமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் சாப்பிட்லான்னு தான் செஞ்சேன். உங்களுக்கு இது போல் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.